Is stock trading is like solving a puzzle? Why I title this video like this? இந்த வீடியோக்கு நான் நம்ம டைட்டில் பண்ண அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என் பேர் அனந்த் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்கேஸ் நம்ம சேனல் இங்கே புதுசாக இருந்தீங்கன்னா ஹே நைஸ் டு மீட் யூ. ஸோ வித்வுட் ஃபர்தர் ado, let's get started. ட்ரேடிங் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஸ்டில் 90% பீப்புள் வந்து இப்போ வரைக்கும் மணி லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ட்ரேடிங் அப்படின்ற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸோட நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. எவ்ரி ட்ரேட் நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பசிலை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சார்ட் பாருங்கள், இது வந்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட சார்ட். ஸோ என்ன இந்த சார்ட் சொல்ல வருது அப்படின்றது உங்களால் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் திங் ட்ரிபிள் டாப், அண்ட் செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இயர் R2, ரெசிஸ்டன்ட் 2. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கான மீனிங் வந்துட்டு ஸ்டாக் கீழே போக போகுது அப்படின்றது அர்த்தம். இது ஏன் ஸ்டாக் கீழே போகிறதுக்கான மீனிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, R2 பிரேக் பண்ணி மேலே ஃபர்தராக புஷ் பண்ணுறதுக்கு பையர்ஸ் அங்கே யாருமே இல்லை. ஸோ செல்லர்ஸ் வந்துட்டு அங்கே ரெடியாக இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஸோ அது ஒரு ரீசன். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் ட்ரிபிள் டாப் இதெல்லாமே என்ன மீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு செல்லர்ஸோடைய பவர் வந்துட்டு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம். ஆனால் ட்ரிபிள் டாப் டபுள் டாப்லாம் வந்துன்னா நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஃபர்தராக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டு ஹிண்ட் வந்து நம்மளுக்கு சார்ட் இங்கே காட்டியிருக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ எவ்ரி ட்ரேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பசில் சால்விங்காக இருக்கும். சார்ட் நம்மளுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்கும். அந்த ஹிண்ட்டை நம்ம வந்துட்டு எக்ஸாக்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அக்கார்டிங்காக நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். நான் ஏன் இந்த வீடியோக்கு வந்துட்டு இந்த மாதிரி டைட்டில் வச்சேன் அப்படின்றதுக்கு ரீசன் இதுதான். எவ்ரி ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பசில் சால்விங் தான். சார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கும், லைக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணி காட்டும். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு பிவோட் லெவல்ஸில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது, என்கல்ஃபிங், ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஹிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஹிண்ட்டை நம்ம வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் 100% நம்மளுக்கு எப்போவுமே சக்ஸஸ் மட்டும்தான் வரும். ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க எப்போவுமே உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மை கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக என்ன பண்ணுது மார்க்கெட் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்க எல்லா இந்த அசம்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே எவ்ரி ட்ரேட் நம்மளால் வந்துட்டு சக்சீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எஸ், ட்ரேடிங் இஸ் லைக் பசில் சால்விங் தான். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேஃப் ட்ரேட்.